Taste the Daily. முதலீடுகளோட நம்பர் சொல்லியிருக்காரு. இன்னும் வெளிப்படைத்தன்மையோட எந்த கம்பெனி எம்ஓஇ போட்டிருக்காங்களா, என்ன அதனோட திட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மது ஒழிப்பிற்காக யார் முயற்சி எடுத்தாலும் அவர்களோடு நாங்கள் இணைவோம். வேகமாக உறுப்பினர் சேர்க்கை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு 6 வருடத்திற்கு ஒரு முறை உறுப்பினர்களுடைய பதிவினை புதுப்பிக்க வேண்டும். கூட்டணியில் பங்கு பெற வேண்டும் என தைரியமாக திரு திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் அது வரவேற்கத்தக்கது. அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலத்திலே ஒரு பூத்திற்கு 200 பேர் என்கின்ற இலக்கினை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி பணி செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் இந்த படியிலேயும் கவனம் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி பற்றி குறைகளை கேட்கவே வேண்டான்னு மோடி அவர்கள் அரசு நினச்சிருந்தா நிதியமைச்சர் எதுக்கு கோயம்புத்தூர் வரணும்? 6 இடங்களில் மீட்டிங் முடிச்சுட்டு இது 7வது இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். இன்னொரு இடம் இருக்குது. வேகமாக உறுப்பினர் சேர்க்கை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு 6 வருடத்திற்கு ஒரு முறை உறுப்பினர்களுடைய பதிவினை புதுப்பிக்க வேண்டும். அந்த வகையில் செப்டம்பர் 2ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராக தன்னை இணைத்து கொண்டு இந்த இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தார். புதுச்சேரியில் இதுவரை கிட்டத்தட்ட 15,000 பேர் உறுப்பினர்களாக தங்களை மிஸ்டு கால் வாயிலாக இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இது இல்லாமல் உறுப்பினர் அட்டை வாயிலாகவும் கூட சில இடங்களில் படிவத்தை நிரப்பி உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலத்திலே ஒரு பூத்திற்கு 200 பேர் என்கின்ற இலக்கினை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி பணி செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் இந்த படியிலேயும் கவனம் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கிறது. மக்களுடைய பணிகள் வேகமாக நடக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி திட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிக்கு செல்கின்ற பொழுது கூட அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மிக ஆர்வமாக வந்து இணைகிறார்கள். ரொம்ப எங்களுக்கு அது ஒரு வெல்கமிங் இதுவாக இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையும் பெண்கள் ஆர்வமாக கேட்டுட்டு மோடி அவர்கள் இதை செஞ்சுருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னோம் அப்படின்னா புரிஞ்சுட்டு நாங்களும் இந்த கட்சியில் சேர்றோன்னு ஒரு வயதான பெண்மணிகள்லேருந்து இளைய பெண்மணிகள், கல்லூரி மாணவிகள் வரைக்கும் ஆர்வமாக வந்து இணைத்துக் கொள்கிறார்கள். எங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் மிகுந்த உற்சாகத்துடன் வேகத்துடன் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்னும் அடுத்த 2 மீட்டிங் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை வந்து அதிகார பகிர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இதை நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். கூட்டணியில் பங்கு பெற வேண்டும் என தைரியமாக திரு திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் அது வரவேற்கத்தக்கது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை ஒரு தனி அறிக்கையாகவே நான் கொடுத்துருக்கேன். தமிழகத்தில் அதிகமாக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் ஆட்சி என்று பேசிக்கொண்டு, சமூக நீதி என்று பேசிக்கொண்டு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் தமிழகத்திலிருந்து ஒரு மத்திய அமைச்சர் இருக்கிறார். பட்டியலினத்தை சார்ந்தவர், அதுவும் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவரை பிரதமர் மோடி அவர் தேர்தலில் தோற்றாலும் கூட அவரை மந்திரியாக்கி அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி. இதுதான் சமூக நீதி. ஆனால் தமிழகத்தில் திமுக அரசாங்கத்தில் எத்தனை பேர் முக்கிய இலாக்குகளை வச்சுருக்காங்க, பட்டியலினத்தை கொடுத்துருக்காங்க. கடைசி இடத்துல கொண்டு போய் பட்டியலினத்தை உட்கார வைக்கிறது தான் இவங்களோட சமூக நீதி. அதனால் திரு திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதில் அவர் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துகிறோம். மேடம், தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதியை வந்து காப்பாற்றுறதே வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய முதலமைச்சரும் அங்கே சார்ந்த அமைச்சர்களும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இது எப்படி இருக்குன்னா, சமூக நீதியில் அவங்க பேசுகிறதுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியுது. இப்போ 3 வருடங்களாக வந்து கூட்டணியில் இருந்தார் திருமாவளவன். திடீர்னு இது ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவருக்கு ஒரு புதிய சக்தி கிடைச்சதா பார்த்துருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசாங்கத்தில் பட்டியலினத்தவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை, மரியாதை இல்லைன்னு இப்போது அவர் உணர்ந்திருக்கலாம். விஜய் மாநாட்டு துவங்கிறது வந்து தள்ளி போயிருக்கு. அந்த குறைபாடை வந்து வெளிப்படுத்துறதுக்கு மறைக்கிறதுக்காக இது மாதிரியான முன்னெடுப்பு இருக்கும் அப்படின்னா விஜய்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, இப்போ அவருடைய வந்து மாநாட்டுக்கு அனுமதி தரல. அவர் மாநாட்டை நடத்துறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் வந்து காலதாமதம் பண்ணிச்சு. இப்போ திடீர்னு அந்த விஷயத்தை வந்து மறைக்கிறதுக்காக திருமாவளவன் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்துருக்கலாமா? எனக்கு அது 2க்கும் முடிச்சு போட தெரியலைங்க. விஜயோடதுங்கிறது தனி அரசியல். எதுங்க பார்க்கலாம். அவங்க ஒருவேளை காவல்துறையில் அனுமதி கொடுக்கலன்னா அவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்களான்னு பார்க்கலாம். ஒன்று, அரசியல் கட்சி யாராக இருந்தாலும் அது துவங்குவதற்கோ கூட்டங்கள் நடத்துவதற்கோ எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது.
ஒருவேளை அரசு அதை அநியாயமாக அல்லது நீதிக்கு புறம்பாக மறுத்தால் அந்த சட்டத்தின் உரிமையை அவர்கள் நீதிமன்றம் சென்று நிலைநாட்டலாம். அன்னபூர்வா விவகாரம் வந்து அரசியலாக்கப்படுது. நிச்சயமாக அரசியலாக்கப்படுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ஜிஎஸ்டி பற்றி குறைகளை கேட்கறதுக்காக தான் மத்திய அமைச்சர் கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. ஜிஎஸ்டி பற்றி குறைகளை கேட்கவே வேண்டான்னு மோடி அவர்கள் அரசு நினச்சிருந்தா நிதியமைச்சர் எதுக்கு கோயம்புத்தூர் வரணும்? வந்து உட்காந்து ஒரு நாள் முழுக்க அதிகாரிகள் அனுப்பிச்சு அவங்க உட்காந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாக இன்னும் என்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் தீர்வு கொடுக்குறோம், உங்களோட கஷ்டத்தை நாங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கு நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோன்னு தான் மத்திய அமைச்சர் வராங்க. அதனால் அன்னைக்கு அவர் பேசின விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதாகட்டும், அதற்கு பின்பாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு அரசியல் கட்சி அணுகுகின்ற முறையை பார்த்தோன்னா இன்றைக்கி ஒவ்வொன்றா வெளியில் வந்துட்டுருக்கு, எது உண்மை எது பொய்ன்னு. அதனால் மத்திய நிதியமைச்சர் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்வோடு காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு அவர் வந்து தமிழில் என்னென்னவெல்லாம் இவங்க பண்ணுற அயோக்கியத்தனம் இருக்கோ பொய் இருக்கோ எல்லாத்தையும் அவங்க வந்து வெளியிடுறாங்க, அது பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியிடுறேன். அதனால் அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அரசியலாக்குகிறார்கள் அப்படிங்கிறதான் எங்களோட நிலைப்பாடு. திருமாவளவன் வந்து பாஜக வந்து மேற்கோள் காட்டி அதிகார பகிர்வு அரசியல் இது வந்து பகிர்வு வந்து பாஜக வந்து மேற்கொண்டு காட்டி பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க, வரவேற்கிறீங்களா இல்லை உங்களுடைய கூட்டணிக்கு அவர்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத எங்களோட அமைச்சரவை பாருங்கள், எங்களோட எம்பிக்களோட எண்ணிக்கை பாருங்கள். அதனால் சமூக நீதி என்பதை பின்பற்றக்கூடிய கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். பேசுவது சமூக நீதி, ஆனால் அதிகமான பாதிப்புகளுக்கு அல்லது மரியாதை கொடுப்பாமல் இருப்பது பட்டியலினத்துக்கு. அது யாருன்னு பார்த்தா திமுக. அதனால் திருமாவளவன் அவர்கள் இப்போ டெல்லியில் கடந்த கொஞ்சம் வருஷமாக அவர் பார்க்குறாரு பிஜேபி கட்சி எப்படி அங்கே வந்து பட்டியலினத்தை சார்ந்தவங்களை நடத்துகிறாங்க, அந்த அமைச்சர்களை எப்படி நடத்துகிறாங்க, எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதெல்லாம் அவர் டெல்லியில் பார்க்குறாரு. ஒருவேளை அதை பார்த்ததோட இன்ஸ்பிரேஷனால் அவர் தமிழ்நாட்டில் கேட்குறாரான்னு நாங்கள் நினைக்கிறோம். மது ஒழிப்புக்காக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கோம். நானே தனிப்பட்ட முறையிலே கூட பல்வேறு மதுக்கடைகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த கடைகளை மூட வச்சிருக்கேன். மது ஒழிப்பிற்காக யார் முயற்சி எடுத்தாலும் அவர்களோடு நாங்கள் இணைவோம். அது மட்டுமல்ல, மதுவிலக்கை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தமான கட்சி. ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதை ஒழிக்கணும்னு சொல்லி பேசுகிறோம், அதற்கான மாற்று வழிமுறைகளை முன்வைக்கிறோம். அதனால் விவசாயிகளுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய கல் இறக்கணுங்கிறதையும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த மது ஒழிப்பு என்பது தமிழகம் இன்று மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. அவர் தான் எங்களை கூப்பிட மாட்டேன்ட்டாரு, அப்புறம் என்னங்க? நாங்கள் வேணால் நடத்துகிறோம், அவர் வர்றாருன்னா தாராளமாக நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம். எங்களோட சேர்ந்து மது ஒழிப்புக்கு அவர் வர்றாருன்னா ரொம்ப சந்தோஷம். திமுகவுடைய அரசு தமிழ்நாடு மக்களுக்கு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை பாஜக என்ன கோரிக்கை வைக்கிறது? திமுக கிட்ட நிறைய கோரிக்கை இருக்கு. நான் சட்டமன்றத்துக்குள்ளேயும் பேசுகிறேன், வெளியிலையும் பேசுகிறேன். திருமாவளவன் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறதுக்கு பாஜக மக்களுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறது? மக்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும்? இல்லை மேம், நீங்கள் நான் தான் சொல்லிட்டேன் முன்னாடியே, சனாதனம் வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கு உயர் ஜாதிகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தான் வந்து ஆட்சி அதிகாரமும் சரி மக்களுக்கு வந்து நல்லாட்சி கொடுக்குறது வந்து திமுக சொல்லிட்டு வராங்க. கட்சி வந்து ஒரு ஜாதிய கட்சி, இந்துத்துவாவே வந்து அவங்க முன்னெடுத்துறாங்க. அது மாதிரியான சூழ்நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி சொல்றீங்க? நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களா? பாஜக வந்து இந்துத்துவா முன்னிலைப்படுத்துது, திமுக தான் எல்லா ஜாதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும், ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னோட பதில் இல்லை. சரிங்களா? நீங்க ஏதாவது உங்களோட கேள்விகளை கேளுங்க, அது உங்களோட ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரை அவர் முதலீடுகளோட நம்பர் சொல்லியிருக்காரு. இன்னும் வெளிப்படைத்தன்மையோட எந்த கம்பெனி எம்ஓஇ போட்டிருக்காங்களா, என்ன அதனோட திட்டம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையாக விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்.